கண்ணாடி ஃப்ரேம் லிட்ரலாக ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் எல்லாராலையும் சிலாகிச்சு பேசப்பட்டுச்சு. படம் வந்ததுக்கப்புறம் அந்த மிரரில் அவர் நடிக்கிற சீன், அந்த சீன் அப்போ அப்படி இருந்தீங்களா? அதில் ஏதாவது இன்புட்ஸ் இருந்ததா? அதை பார்க்கும்போது எப்படி இருந்ததா? இல்லை, செட்டு தானே அது. செட்டு அது இப்போ கம்ப்ளீட்டாக வந்து படத்தில் வந்துட்டு டேரக்டர் கேட்டது அந்த கண்ணாடி ரூம்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த கண்ணாடி ரூமுக்கு ரொம்ப அந்த கண்ணாடி ரூமை பண்ணுறது ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ரொம்ப டஃப்பாக இருந்தது. கண்ணாடி கிடைக்கல. அப்போ கடைசியில் கொஞ்சம் அதில் வந்துட்டு அந்த அந்த இது நடக்கும்போது கொஞ்சம் ட்ரபிள் ஆச்சு. ஓகே. அப்போ நான் சென்னைக்கு வர வேண்டாம். அப்புறம் திரும்ப அங்கேருந்து போயிட்டு நான் ரெடி பண்ணிட்டு வந்தால் முடிச்சிருந்தானுவே. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை ரொம்ப இழுத்துட்டே போயிட்டு கண்ணாடி கிடைக்கல, அந்த ஃபிக்ஸ் பண்ணுறவங்க வரல. அது நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட் ஆச்சு அந்த சீன் பண்ணும்போது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாமே கண்ணாடியாக வேணுன்ட்டார் டேரக்டர். என்னன்னா ட்ரெஸ்ஸிங் மிரர்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸிங் கபோர்டில் இருந்து அங்கே இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கண்ணாடியாக இருக்கும். அப்போ அதை பண்ணுறதுக்கு ரொம்ப அந்த சைஸ் கட் பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. அது ரொம்ப ஆக்சுவலாக அது அந்த உடைக்கிறதெல்லாம் ஒரிஜினலாக தூக்கி கண்ணாடி உடையிறதெல்லாம் நம்ம வேறு மாதிரி சுகர் கிளாஸ் வைப்போம். அந்த முகம் பார்க்குற கண்ணாடியில் சுகர் கிளாஸ் கிடைக்காது. அது பண்ணுறதுக்கு ரொம்ப இதுவாகவும் இருக்கும். அப்போ லைவாகவே ஒரிஜினலாகவே அவர் தூக்கி அடித்து உடைச்சி அந்த மாதிரிலாம் ரொம்ப அது கொஞ்சம் டஃப்பாக அவரை வந்து யாருமே நடிக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. அது தெரிஞ்சுமே பரவாயில்ல நான் பண்ணுறேன்னா அதை பண்ணியிருக்காரு அந்த டைமில். நான் இல்லை, பசங்க சொன்னாங்க. அது ஒரிஜினலாகவே உடைச்சிது அந்த கண்ணாடி, அவரே உடைச்சார்.